பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 28வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை, நீங்கள் இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறபடியினால் நீங்கள் பதறுவது கிடையாது, தடுமாறுவது கிடையாது என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக பிரச்சனைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேக போராட்டங்களை பார்த்து, அநேக வியாதிகளை பார்த்து, அநேக கஷ்டமான பாதைகளின் வழியாய் கடந்து பொழுதும் பொழுது நீங்கள் அவைகளை நினைத்து பயத்தோடு, வேதனையோடு, நடுக்கத்தோடு, திகைப்போடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் அவர் மேல் அதிகரிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த காரியத்தை குறித்து பதற வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுதே இந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். சொத்திரம். அவர் மேல் விசுவாசம் வைக்க வைக்க என்னுடைய பயத்தை ஆண்டவர் புறம்பே தள்ள போகிறார். இதுவரை நான் எதை பார்த்து பதறிக் கொண்டிருந்தேனோ, எவைகளை பார்த்து பயந்து கொண்டிருந்தேனோ, அந்த இடத்துல அவைகளை பார்த்து தைரியமாய் பேசக்கூடிய அளவிற்கு என்னுடைய விசுவாசத்தை இன்னும் ஒரு விசை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? எலிசாவை பிடிப்பதற்கு இராணுவங்களோடு அவன் சூழ்ந்திருக்கிற வீட்டை சுற்றிலும் படையெடுத்து நிற்கிறார்கள். சோத்ரம். எலிசாவினுடைய வேலைக்காரன் அவைகளை பார்த்து மிகவும் பயப்பட ஆரம்பிக்கான். அவ்வளவுதான், இன்னைக்கு முடிஞ்சோம், நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, ரொம்ப பயப்படுறான், பதறான். அவ்வளவுதான், அவர்கள் இன்னைக்கு பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு. ஆனால் எலிசா அதை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூட அலட்டிக்கிடல, கொஞ்சம் கூட பதறல. Praise God. காரணம், எலிசாவினுடைய நம்பிக்கை அவனை உண்டாக்கின சர்வ வல்லமை படைத்த இராணுவங்களின் தேவனாய் இருக்கிற ஆண்டவரை முழுசாய் நம்ப ஆரம்பித்தான். Praise God. கொஞ்சம் கூட பயப்படல. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறபடினால், நான் அவர் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறபடினால் என்னை சுற்றிலும் ஆண்டவருக்கு பயந்தவர்களை சுற்றிலும் சூழ பாளையம் இறங்கி பாதுகாக்கிற தேவ தூதர்கள் கூட்டம் இருக்கும் என்பதை நம்பினான். ஆகவே அவன் பதறாமல் இருந்தான். சபையே, தேவ பிள்ளையே, பயப்படாதீர்கள். எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் அதை காட்டிலும் அதிகமான பாதுகாப்பை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் பதற வேண்டிய அவசியம் கிடையாது. சோத்திரம். கோலியாத்தை பார்த்து எல்லாரும் பதறினார்கள். சவுல் தான் இஸ்ரவேல் தேசத்திலேயே ரொம்ப ஹைட்டான ஆளு. ஸ்தோத்திரம். அவர் கூட பயப்படுறாரு. ஸ்தோத்திரம். அங்க தாவீதினுடைய சகோதரர்கள் வேலை பார்க்கறாங்க, அவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இஸ்ரவேல் ராணுவமே ஒரே ஒரு மனுஷனுடைய சத்தத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறது. 40 நாள் காலையும் சாயங்காலமும் அவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் நிந்தித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த சத்தத்தை பார்த்து எல்லாரும் பதறினார்கள், எல்லாரும் பதறினார்கள். Praise God. ஆனால் ஒரு சின்ன வாலிபன் வந்தா, அவனுக்கு எந்த பதட்டமுமே இல்லை. Praise God. எந்த பதட்டமும் இல்லை. ராஜா கூட கொஞ்சம் பயந்துட்டு, எப்பா என்னோட வஸ்திரத்தை நீ போட்டுக்கோ. ஆனா இவர் சொன்ன வார்த்தை, எனக்கு இந்த வஸ்திரம் ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்காது. ஒரு முறை சிங்கம் வந்துச்சு, நான் பயப்படல, விரட்டி பின் தொடர்ந்தேன். ஒரு முறை கரடி வந்துச்சு, நான் பதறல, விரட்டி பின் தொடர்ந்து அவனுடைய வாய்களுக்கு என் நாட்டை நான் தப்புவித்தேன். அவைகள் என்னை சேதப்படுத்தாதபடி என்னை பாதுகாத்த என் கர்த்தர் இவனுக்குடைய கைக்கு என்னை விடுவிப்பார். அதே நம்பிக்கை. கொஞ்சம் கூட பதறல.
நான் சொல்லுகிறேன், உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? உலகத்தின் மேல, படிப்பின் மேல, சோத்திரம், இந்த உலகத்தினுடைய மனுஷன் மேல என்னுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா பதறுகிற வர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்கள் நம்பிக்கை அவர் மேல் வையுங்கள், முழுவதுமாய் வையுங்கள். கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதீங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் எந்த காரியங்களை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. வேவு பார்க்க 12 பேர் போறாங்க. 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 10 பேரும் பயந்தாங்க. ஆனா காலேப்பும் யோசுவாவும் வேறே ஆவி உடையவர்களாய் இருந்தார்கள். பிரைஸ் காட். அவர்கள் அங்க போய் ஏனாக்கின் புத்திரரை பார்த்து, ராட்சதர்களை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படல, பதட்டமே இல்லை. மோசேட்ட சொன்ன வார்த்தை, அவர்களோடு இருக்கிறவர்கள் காட்டு நம்மகிட்ட இருக்கிறவங்க அதிகம், நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம வின் பண்ண முடியும். சோத்திரம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அவங்க மேல இருக்கிற நிழல் அவர்களை விட்டு விலகி போயிடுச்சு. சோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் நம்பிக்கை யார் மேல இருக்கிறது? ஆண்டவர் மேல வைங்க. ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். நீ பதற மாட்ட. சோத்திரம். எதை பார்த்து பயந்தீங்க? எதை பார்த்து பதறி கொண்டிருந்தீங்க? பார்வோனின் கிரியைகளை பார்த்தா, கோலியாத்தின் சத்தத்தை பார்த்தா, அல்லது உங்களை சுற்றிலும் எழும்பி வருகிற சோத்திரம் அநேக மனுஷர்களுடைய சூழ்ச்சிகளை பார்த்தா, சோத்திரம், நீங்கள் எதை பார்த்து கடந்த நாட்களில் பதறினீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இனி நீ பதற மாட்டாய். பிரைஸ். என்னுடைய விசுவாசத்தை உனக்கு வைக்கிறேன், என்னுடைய அதிகாரத்தை உன் மேல வைக்கிறேன், என்னுடைய மகிமை உன் மேல வைக்கிறேன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்க விசுவாசம் எனக்கு வரட்டாண்டவரே, உங்க வல்லமை எனக்கு வரட்டாண்டவரே. கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை. வாய் திறவாத ஆட்டை போல் இருந்தாலாம். ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு போனாராம். அங்க ஒலிவமலைக்கு போனா என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க, சிலுவையில அடிச்சு என்ன கொலை செய்வாங்கன்னு எல்லாம் தெரியும். ஆனா ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு இயேசு கிறிஸ்து கடந்து போனாராம். வாய் திறவாத ஆட்டை போல இருந்தாலும் கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை. ராஜா கேட்கும் பொழுது கொஞ்சம் கூட பதட்டமே படல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சந்ததியில் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த வார்த்தை இப்படி சொல்லி நான் செபிக்க போகிறேன். உங்க பதட்டத்தை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு விரட்ட போகிறார். எதை பார்த்து நீங்கள் பதட்டப்பட்டீர்களோ, பதறி எதை பார்த்து அழுது சோத்திரம் ஒரு இருட்டு இடங்கள்ல நீங்க உட்கார்ந்தீங்களோ, ஆண்டவர் சொல்லுங்க, அந்த பதட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர போகிறார். பிரைஸ் காட். எலியா ஆரம்பத்துல எசபேலுடைய வார்த்தையை பார்த்து பயந்து போய் பதட்டத்துல தான் ஒரு சூறை செடிக்கு கீழே இருந்தான். ஆனா தேவதூதன் தட்டி எழுப்பி அவனை வெளியே கொண்டு வந்தது போல நிறைய பிரச்சனைகளை பார்த்து, ஏசபேலின் வார்த்தையை பார்த்து, கோலியாத்தின் சத்தத்தை பார்த்து பதட்டத்தோட அந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்கிறபடியினால், நீ என்னை நம்புகிறபடியினால் நீ இனி பதற மாட்டேன்னு சொல்லுகிறார். பிரைஸ் காட். சொல்லுங்க, நான் பதற மாட்டேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நான் இனி பதற மாட்டேன். நம்பிக்கையோடு அறிக்கை செய்யுங்கள். அந்த வார்த்தை சொல்லி இருக்கிறது, ஒரு அஸ்திபார கல்லை கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். அந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது அதான் சொல்லுது. சோத்திரம், விலையேற பெற்ற ஒரு வித்தியாசமான ஒரு மகிமையான ஸ்தோத்திரம், ஒரு அழகான கல்லை கர்த்தர் எனக்கு அஸ்திபாரமாய் வைத்திருக்கிறார். ஏன் நான் பதற மாட்டேன்னா, அந்த கல் என் கூடவே இருக்கிறது. அந்த கல் கிறிஸ்துவாய் இருக்கிற, கண்மலையாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் அஸ்திபாரமாய் அவர் எனக்காய் இருக்கிறபடியினால் நான் பதற வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த காரியத்தை பார்த்து பதறினீர்களோ அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலையை தரப்போகிறார். கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்கள். பிரைஸ் காட் இன் ஜீசஸ் நேம். விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொன்னீரே, எங்களுக்காய் அஸ்திபார கல்லாய் நீர் இருக்கிறபடியினால், எஸ் லார்ட், எல்லா பதற்றத்தை கர்த்தர் என் ஜனத்தை விட்டு வெளியே கொண்டு வருவீராக. கோலியாத்தின் சத்தத்தை பார்த்து, ராட்சதர்களின் சத்தத்தை பார்த்து, ஏசபேலின் சத்தத்தை பார்த்து யாரெல்லாம் பதறி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. ஒரு பெரிய மாற்றம் என் ஜனங்களுக்கு உண்டாகட்டும். மேல இருக்கிற விசுவாசமும் தைரியமும் தேவனுடைய உன்னதத்தின் பலனும் என் ஜனங்களை பலத்தினால் நிரப்புவதாக. தைரியத்தை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை தூங்குங்கள். நீங்கள் இனி பதற வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையை பதறாம கர்த்தர் கட்டி எழுப்புவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.